வெல்கம் டு பெனவெலண்ட் அகாடமி. டுடே வந்து பார்த்தீங்கன்னா காலனிசம் அண்ட் இம்பாரிசம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து அப்படியே மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு வரோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஹைரப்பினுடைய என்ட்ரிஸ் வந்து பார்த்தோம். சரிங்களா? இந்த கிளாஸ்ல என்ன பார்க்குறோம்னா காலனிசம் இம்பாரிசம். காலனிசம்னா என்ன, இம்பாரிசம்னா என்ன? தமிழ்ல வந்து ஏகாதிபத்தியம் சொல்லுவோம், காலனித்துவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? ஷார்ட்டா இப்ப அப்படின்னா என்னன்னு மட்டும் ஓவரால பார்க்கலாம். ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அரசர் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து நம்ம செங்கிஸ்கான் சொல்லலாம், இல்ல வந்து அலெக்சாண்டர், இந்த மாதிரி மன்னர்கள். ஓகேங்களா? இப்ப இவங்க வந்து அந்த காலகட்டத்துல ஒரு பகுதியை வந்து ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிறப்போ, மற்ற பகுதி மேல வந்து அவங்களுக்கு வேணுங்கிறப்போ போர் தொடுத்து அந்த பகுதி எல்லாமே அவங்க கண்ட்ரோல் வருவாங்க. இப்ப லைக் அலெக்சாண்டர் வந்து ஐரோப்பியா அங்க அந்த நாடு முழுவதும், அந்த கண்டம் முழுவதும் இருந்து ஆப்பிரிக்கா அண்ட் சாரி ஆசியா, இங்க இருக்க பகுதி எல்லாமே அவங்க கையகப்படுத்தினாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பகுதி எல்லாமே அவருடைய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டது. ஓகேங்களா? அப்போ அந்த பகுதி எல்லாமே யார் அங்க ஹெட்னா அலெக்சாண்டர், அவங்கதான் வந்து ஹெட். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து யார் ரூல் பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி அங்க பண்ண மன்னர்கள். அப்ப அந்த மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிற்றரசர்கள் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த மன்னர்கள் பெரிய அரசருக்கு, பேரரசருக்கு வந்து கப்பம் கட்டுறது, இது டாக்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஏகாதிபத்தியம். ஆனா மக்களை ரூல் பண்றது அங்க இருக்கவங்க கூடதான். சரிங்களா? இது வந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாறி இருக்குமா கேட்டா அதெல்லாம் எதுவும் மாறாது. அப்படியேதான் வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து அரசர்கள் மட்டும் அவங்களுக்கு கீழே பணிஞ்சு வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே காலனித்துவம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லைக் வந்து நம்ம பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவில் வராங்க, 400 இயர்ஸா வந்து ரூல் பண்றாங்க. அவங்க ஆட்சி பண்ணும்போது எப்படி மாத்துறாங்கன்னா, மக்களுடைய ஒவ்வொரு விஷயமே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம பழங்குடி மக்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அவங்க உட்பட்ட பகுதியை வந்து சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு தேவையான மேக்சிமம் இங்க இருந்த வளங்கள் எல்லாமே வந்து எடுத்துட்டு போறது. எவ்வளவு வந்து அவங்களுக்கு உட்பட்ட பகுதியை வந்து பயன்படுத்திக்க முடியுமோ, அடிமைப்படுத்த முடியுமோ, அது எல்லாமே வந்து பயன்படுத்திப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து இங்கதான் இருப்பாங்க காலனித்துவத்துல. இதுதான் வந்து காலனித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏகாதிபத்தியத்தை காலனித்துவ டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதிபத்தியம். சரி. ஓகே. நாட்டின் ஆதிக்கம் மற்றும் அதிகாரத்தை விரிவுபடுத்துவதற்கான கொள்கை. மேக்சிமம் வந்து அவங்க பேரரசு வந்து எப்படி இருக்குன்னா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்களோட ராஜ்யம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கையகப்படுத்தி வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? அங்க இருக்க அரசர்கள் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க யாருக்கு அடிபணிஞ்சு இருப்பாங்கன்னா அந்த பேரரசுக்கு தான் வந்து அடிபணிஞ்சு வந்து இருப்பாங்க. சரிங்களா? காலனித்துவம் பாத்தீங்கன்னா, பலவீனமான சார்ந்துள்ள பகுதிகள் மக்கள் மீது செல்வாக்கை விரிவுபடுத்தும் சக்தி வாய்ந்த நிறுவனத்தின் கொள்கை. மேக்சிமம் இதை பாருங்க, பொதுவாக மூலப்பொருட்களை சேகரிப்பது, இயற்கை வளங்களை சுரண்டுவது, குடியேற்றவாசிகள் கொண்ட பகுதிகளை மக்கள் மையமாக்குவது, இதுதான் வந்து காலனித்துவத்தோட நோக்கமா வந்து இருக்கும். சரிங்களா? இது எக்ஸாம்பிளுக்கான ஒரு மேப். 1800 காலகட்டத்துல வந்து வேர்ல்டு வந்து லைக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். யூகே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லாமே வந்து யூகே வந்து அவங்க கையகப்படுத்தப்பட்ட பகுதிகள். ஓகேங்களா? நம்ம இந்தியால லைக் பாருங்க, யூகேங்கிறப்போ லைக் வந்து பிரிட்டிஷ் 1600 பக்கமே ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் 1498 அப்ப வாஸ்கோடகாமா உள்ள வராரு. இந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு. ஓகே. இங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் தான் அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க 800 காலகட்டத்துல. அப்ப இது எல்லாமே வந்து யூகேயோட பகுதியே வந்து இருக்கு 1800 காலகட்டத்துல. இங்க பாருங்க, ஸ்பெயின் வந்து பாருங்க, சவுத் அமெரிக்கா ஃபுல்லா எவ்வளவு ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இந்த பக்கம் பிரான்ஸ். ஓகேங்களா? அந்த காலகட்டத்துல இதான் வந்து சுச்சுவேஷன். 800ங்கிறப்போ இந்தியால யாரோட பீரியட் வந்து போயிட்டு இருக்குன்னா, மெயின் வந்து முகலாயர்கள் அண்டு மராத்தான். முகல்ஸ் அண்டு மராத்தான் அவங்களோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா வந்து இருந்துச்சு. முகலாயர்கள் வந்து கொஞ்சம் பின்னால, ஏன்னா அவுரங்கசீப்போட வந்து இறந்துட்டாரு அந்த டைம்ல, ஆட்சி வந்து கொஞ்சம் பலவீனமா அந்த மாதிரி டைம்ல வந்து இருந்த காலகட்டம். ஓகேங்களா? அப்புறம் இதை வந்து ஏகாதிபத்தியம் ஃபர்ஸ்ட் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து பழமையான ஒரு கொள்கை தான் நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ரோமானிய பேரரசு இதுக்கெல்லாம் வந்து முந்தியதுன்னா, இதுக்கு தேவை ஒரு படைபலம் இருந்தா போதும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மத்த பகுதியை வந்து கைப்பற்றிப்பாங்க. ஓகேங்களா? நவீன அர்த்தத்தில் 15ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. ஐரோப்பியர்கள் ஆசியா ஆப்பிரிக்காவின் பரந்த பகுதிகளை கைப்பற்றார்கள். ஐரோப்பியர் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கண்டமா போய் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து அவங்க வசம் வந்து மாத்துக்கினாங்க. சரிங்களாங்க? நோக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. அருகில் உள்ள பகுதிகள் விரிவடைந்து உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்துகிறது.
காலனித்துவம் பாத்தீங்கன்னா கைப்பற்றப்பட்ட நாடுகளின் செல்வங்களை, நோட்டீஸ் பாயிண்ட், கைப்பற்றப்பட்ட நாடுகளின் செல்வங்களை வெற்றியாளரின் லாபத்திற்கு பயன்படுத்தி நோக்கமாக கொண்டது. அம்சங்கள் வந்து பார்க்கலாம். ஏகாதிபத்தியம் என்பது ஒரு பேரரசை உருவாக்குவது. இப்போ குட்டி குட்டி சாம்ராஜ்யம் போய் எல்லா அரசுமே வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இடம்பெயர்வுகளை உள்ளடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இடப்பெயர்வு என்ன சொல்லல, இடப்பெயர்வுனா என்னன்னா, இப்ப நம்ம இந்தியாவில எக்ஸாம்பிள் சொல்ல போனா முகலாயர் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முகல்ஸ் கண்ட்ரோல் தான் இந்தியா ஃபுல்லாமே இருந்துச்சு. நார்த் சைடு எல்லாமே எல்லா பக்கமே அவங்க அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்களான்னு கிடையாது. சிற்றரசுகள் கீழே வச்சிருந்து அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப என்னன்னா ஒரு அரசு வந்து அங்க இது பண்ணா முழு கவனத்தையும் அவங்க செலுத்த மாட்டாங்க. ஒரு பர்சனை நியமிச்சு அவங்க மூலியமா நிர்வகிச்சுப்பாங்க. அங்க கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்களும் அப்படியேதான் வந்து இருக்கும். சரிங்களா? ஆனா காலனித்துவத்துல வந்து அப்படி கிடையாது. வெகுஜன இடப்பெயர்வு உள்ளடக்கியது. இது பிராந்தியத்தின் சமூக உடல் மற்றும் பொருளாதார கட்டமைப்பை படிப்படியாக வந்து மாத்துனது. சரிங்களா? 1914 இப்ப 800 மேப் பார்த்தோம். 1914ங்கிறப்போ இந்தியா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க. அது சேம் யூகே தான். பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியா இந்த சைடு ஃபுல்லாமே வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான், இந்தியா அண்ட் பங்களாதேஷ். அப்போ பிரிட்டிஷர்ல வந்து வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மியான்மர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, இந்த குட்டி குட்டி தீவுகள். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் வந்து தீவு பகுதி தான் ஃபர்ஸ்ட் நறுமண பொருட்கள் சேல்ஸ் பண்றதுக்கு இங்கதான் வந்திருப்பாங்க. அங்க பெருசா லாபம் இது இல்லாத காலகட்டத்துல எங்க நடந்து வந்திருப்பாங்க சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியா பக்கம் தான் வந்திருப்பாங்க. சரிங்களா? மெயினா இருந்தது வந்து வங்கம் தான் முதல் முதலில் பிரிட்டிஷோட கோட்டையா வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஓகே. அடுத்தது பிரான்ஸோட கண்ட்ரி பாருங்க. பிரெஞ்சு பகுதி இது எல்லாமே வந்து பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக தான் வந்து இருந்துச்சு. 1014ங்கிறப்போ பிரெஞ்சு இருந்து குட்டி குட்டி பிளேஸ் தான் வந்து இந்தியாவில வந்து காணப்பட்டுச்சு. பெரும்பாலும் வந்து ஃபுல்லா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட தான். சரிங்களா? ஓகே. சுற்றுச்சூழல் அரசியல் அம்சங்கள். ஏகாதிபத்தியத்தின் கீழ் பழங்குடி மக்கள் தங்கள் பாரம்பரிய வாழ்க்கை முறையை பராமரிக்க இது என்னன்னா ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ அரசர் வந்து இருக்காருன்னா அவங்க கீழே வந்து பழங்குடி மக்கள் ஒரு பகுதி வந்து ஆண்டிட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பழக்க வழக்கம், உணவு பழக்கம் எல்லாமே வந்து மாறும். அவங்க தேவையானதை இது பண்ணிட்டு ஒரு அரசுக்கு தேவையான டாக்ஸ் இப்போ 10 விளைச்சல் வருதுன்னா அது 4 பங்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து இவங்க வச்சு வந்து ரூல் பண்ணுவாங்க. சரிங்களா? இதே காலனித்துவத்துல அப்படி கிடையாது. இப்ப இந்த பகுதி வந்து காடா இருக்கு, இந்த பகுதி வேற ஏதாவது ஃபேக்டரிஸ் கொண்டு வரணும், இல்ல வேற ஏதாவது நவீனத்துவமா பண்றதுக்கு ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா அங்க இருக்க மக்களை வந்து வெளியேற்றுது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம பழங்குடி கிளர்ச்சிகள் தனியாவே நம்ம படிப்போம். சந்தால் கழகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முண்டா இனம், பூண்டு இனம், இந்த மாதிரி வந்து பழங்குடி இனங்கள். சரிங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா போர் தொடுத்திருப்பாங்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா. அப்ப ஏன் போர் தொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க பகுதியை விட்டு வெளியேற்ற சொல்றதுக்காக. சரிங்களா? இது வந்து காலனித்துவத்துல என்ன பண்ணுன்னா அங்க மக்கள் யாருமே இருக்கக்கூடாது. அது முழுவதையும் அந்த பிளேஸ் எல்லாமே யார் ஆக்குபை பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் தான் ஆக்குபை பண்றாங்க. இததான் வந்து சொல்றாங்க. பூர்வீக மக்கள் பெரும்பாலும் தங்கள் பாரம்பரிய வாழ்க்கை முறையை கைவிட வேண்டும். ரொம்ப அதிகாரத்துல இல்லாம மேக்சிமம் பிரிட்டிஷ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்ல போனா கல்வி சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க மெக்காலே அவர்கள். அதிகமான ஐரோப்பியர்கள் வந்து இங்க கொண்டு வர முடியாத காரணத்தினால இந்தியர்களே வந்து படிச்சு கொஞ்சம் அப்டேட்டா கொண்டு வரணும். அதுக்கு அந்த மெக்காலே சட்ட கல்வி சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அவரு நம்ம ஸ்கூல் புக்ல கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புத்தி மைண்ட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளட் பிளட்ல வந்து அவங்க இந்திய ரத்தமா இருக்கணும். அவங்க யோசிக்கிறது திங்க் பண்றது எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா பிரிட்டிஷ் மாதிரி வந்து திங்க் பண்ணணும். அப்படிங்க அதுக்கு வந்து ஆங்கில கல்வி கொஞ்சம் அப்டேட்டான சயின்ஸ் நாலேஜ் இந்த மாதிரி கல்வி தான் வந்து அவங்களுக்கு செட் ஆகும் சொல்லிட்டு மெக்கல்லே இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்றது. ஓகேங்களா? அதுதான் வந்து காலனித்துவம். இவங்க இது கவனத்தை எது பண்றாங்க ஏகாதிபத்தியம் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் மற்றும் அரசியல வந்து அது எங்களுக்கு தேவையான டாக்ஸ் நீங்க கொடுத்துடணும், அரசியல வந்து எங்களுக்கு கீழே நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஆனா காலனித்துவத்துல அப்படி கிடையாது. சுரண்டல் மூலம் பொருளாதார அணுகலை பெறுவதில் கவனம் செலுத்துகிறது. தீர்வு. ஏகாதிபத்திய ஆட்சியாளர்கள் பொதுவாக அவர்கள் கட்டுப்படுத்தும் இடத்தில் வசிப்பது. இதை நான் அப்பயே சொன்ன மாதிரி இப்ப அலெக்சாண்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பகுதி செங்கிஸ்கான் வந்து எடுத்துக்கலாம், பெரிய பெரிய பேரரசர்கள் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பகுதியிலும் வந்து அவங்க இருந்தாங்களான்னு கிடையாது. போர் முடிஞ்சு அந்த பகுதியை ஆக்குபை பண்றாங்களா, இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் கொடுத்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி வந்து பாத்துப்பாங்க. ஆனா காலனித்துவத்துல வந்து அப்படி கிடையாது. இங்கேயே தங்குவாங்க. மேக்சிமம் மக்கள் எல்லாமே அவங்களுக்கு தனியா ஒரு கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணி அந்த சட்டத்தின் படிதான் மக்கள் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் பண்ணுவாங்க. கோட்டைகள் எல்லாமே காலனித்துவத்துல அவங்களுக்கு தானே ஒரு கோட்டைகளை இங்க வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க, காலனிகளை வந்து நிறுவனாங்க.
சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஆசியாவின் பரந்த பகுதிகளை கைப்பற்றுவதற்கான செங்கிஸ்கான் அரசால் செயல்படுத்தப்பட்ட கொள்கையாகும். காலனித்துவத்துக்கு ஆங்கிலேயர்கள் அமெரிக்காவில் காலனிகள் நிறுவி பூர்வீக குடிமக்களை இடம்பெயர்ந்தார்கள். ஆமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இது நம்ம பின்னாடி என்னென்ன பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். முக்கிய ஆய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். ஒரு ஒரு 14ஆம் நூற்றாண்டுல இருந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்திருப்போம். அரேபியர்கள், இஸ்லாமியர்கள், ஓகேங்களா, கான்ஸ்டாண்டினோபிள் துருக்கியோட ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியை வந்து அடைச்சிருப்பாங்க. நிலவழி ஐரோப்பியால இருந்து நிலவழி வழியா வந்து இந்தியா வர்றதுன்னு தடை பண்ணியிருக்கும். அதனால பொருட்களோட விலை வந்து பண்படுங்க. ஏன்னா இங்கிருந்து கொண்டுட்டு போற பொருட்களை அவங்க என்ன ரேட்டு சொல்றாங்களோ அதுதான் வந்து ஐரோப்பிய கண்ட்ரில வந்து வாங்கணும். அதனால அரசுகள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து வழித்தேட வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா. ஏன்னா அங்க இங்க இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள், துணிகள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு இதா வந்து இருந்துச்சு. ரொம்ப சந்தையில வந்து அதிகம், ஐரோப்பிய சந்தையில ரொம்ப அதிகமா வரவேற்பு வந்து பெற்றிருந்துச்சு இந்திய பொருட்களுக்கு. சரிங்களா. அதனால இந்தியாவுக்கான வழி கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய அரசர்கள் வந்து நிறைய பேருக்கு ஃபண்டு கொடுத்து அந்த ரூட் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படின்னா கடல் வழியில. சரிங்களா. கொலம்பஸ் நமக்கு தெரியும். கொலம்பஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களும் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர். அமெரிக்காவை வந்து இந்தியான்னு நினைச்சு கண்டுபிடிச்சாரு. சரிங்களா. அதான் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. அது வந்து என்னன்னா, அது புதிய ஒரு கண்டம். அது வந்து அமெரிக்கா. சரி, அது அமெரிக்கா பேருக்கான பின்னாடி நம்ம படிப்போம். இது யாரு ஃபண்டு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஸ்பெயினின் நிதியுதவியுடன் கொலம்பஸ் இந்தியாவிற்கு மேற்கு நோக்கிய பாதையை தேடினார். ஆனால் இறுதியில் மத்திய அமெரிக்காவை அடைந்தார். அவர் இந்தியாவை அடைந்ததாக தவறாக நம்பினார். அவர் கண்டுபிடிச்சது இது அமெரிக்கா, ஆனா அது வந்து இந்தியா நினைச்சாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அதே அவங்க ஆபரணங்கள், ஜுவல்ஸ் இதெல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. அத வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக செவ்விந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்விந்தியர்கள் வந்து நிறைய பேரை வந்து அவங்களுடைய வளங்களுக்காக வந்து ரொம்ப கொடுமையான முறையில வந்து கொண்டிருக்காங்க. இதெல்லாமே நியூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா. நோய்களை வந்து பரப்புறது, அவங்க நோய்வாய்ப்பட்ட மக்கள் வந்து பயன்படுத்திய பொருட்கள், போர்வை இதெல்லாம் வந்து கொடுத்து அவங்கள வந்து அழிக்கிறது. மேக்சிமம் அவங்களுக்கு வந்து அந்த பகுதி வேணும். இது காலனிசம்கான ஒரு இம்பார்ட்டன்ட். சரிங்களா. அவங்களுக்கு அந்த பகுதி வந்து வேணும். அதற்காக அந்த மக்களை வந்து விரட்டுறது. சரிங்களா. இன்னொன்னு வந்து அடிமையா வந்து சேல்ஸ் பண்றது. இப்ப இவ்வளவு சந்ததி வந்து இருக்காங்கன்னா, இவ்வளவு 3000 மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இருக்காங்கன்னா, இவங்க அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து அடிமை தொழிலுக்கு வந்து செய்யறதுக்காக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் வந்து மாத்திக்கிறது. இன்க்ளூடிங் இந்தியாலே வந்து நம்ம வந்து இது ஏற்பட்டிருக்கும். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லிட்டன் பிரபு அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இங்கிருந்து இந்தியால இருந்து நமக்கு வந்து கர்ஃபி அண்ட் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு, மலேசியா இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து தோட்ட வேலை செய்வது, பிரிட்டிஷ் ஃபுல்லாமே அங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அங்க வந்து தோட்ட வேலைக்கு ஆள் பார்த்தா, எக்ஸாம்பிள் பரதேசி பிலிம், ஓகேங்களா. அங்க வந்து நம்ம வேலை ஆள் வேணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை வந்து கொண்டுட்டு போவாங்க. எதுக்கு? அடிமையா வந்து இது பண்றதுக்காக. இது இந்தியர்கள் வந்து அந்த காலத்து மக்கள் வந்து ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க. ஏன்னா மேக்சிமம் வந்து கடல் தாண்டி போனாலே வந்து தீட்டு, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. கடல் தாண்டி வந்து போகக்கூடாது, கடல் தாண்டி போனா வந்து இறந்துருவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு. சொல்ல போனா லைக் ராமானுஜர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பாத்தீங்கன்னா, அவர் டெத்துக்கு கூட நிறைய பேர் வந்து வரல, கம்மியா தான் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு மூட நம்பிக்கை எப்படி இருந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து பெரிய கணித மேதாவி. மேக்சிமம் எல்லா நாட்டுக்கும் வந்து பயணம் இருப்பார். அவருடைய கணிதத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு, பெரிய லெவல்ல குரோத் ஆயிருப்பாரு. சரிங்களா. அப்போ வந்து அவருடைய இறுதி சடங்குல ஏன் பங்கேற்றுக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கடல் தாண்டி போயிட்டாருங்களாமா. சரிங்களா. அதனால வந்து தீட்டு இதாயிடுச்சு. அதனால வந்து அவருடைய இதுல வந்து யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அவரோட பிலிம்ல இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. நீங்க பாருங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்திருக்காருன்னா கொலம்பஸ் வந்து அமெரிக்கா வந்து போயிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா வந்து 1498 மே 21 வந்து பாத்தீங்கன்னா நன்னம்பிக்கை முனை, ஆப்பிரிக்கா கண்டம் இங்க இருக்கு. இங்க வந்து இந்தியா, இந்த வழியை சுற்றிதான் வந்து இங்க வர முடியும். சரிங்களா. அங்க வந்து அந்த வழியை வந்து இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆல்ரெடி ஒரு பர்சன் பார்த்தலோமியோ டயஸ் போர்ச்சுகல், ஒரு கடற்பயணி மாலுமி. சரிங்களா. அவர் வந்து பாத்தீங்கன்னா நன்னம்பிக்கை முனை வரைக்கும் வந்திருப்பாரு. புயல் காரணமா ரிட்டர்ன் வந்து போக முடிஞ்சிருக்காது. சரிங்களா. திருப்பி வாஸ்கோடகாமா அந்த பகுதியை தாண்டி வந்த ஒரு பர்சன் இந்தியாவுக்கு வந்து கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்தியா வந்தடைந்த பர்சன். அடுத்தது அமெரிக்கா அமெரிக்கோ வெட்பூசி. இவர் தான் வந்து யாருன்னா கொலம்பஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிலங்கள் உண்மையில் ஒரு புதிய கண்டம் என்பது உணர்ந்து கொண்டவர்.
இத்தாலிய ஆய்வாளர் வெஸ்பூசி, இவருடைய பெயர் தான் இது வந்து புதிய கண்டம்னு சொல்லிட்டு இவருடைய பெயர் தான் அமெரிக்காவுக்கு வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ்ங்கிற கண்ட்ரி வந்து யாரால, அந்த பகுதி பிளேஸ் வந்து யாரால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நீங்கள் மெயின்ஸ் டேட்டா எழுதும் போது கொஞ்சம் டீட்டெயிலா வந்து நோட் பண்ணி எழுதிக்கோங்க. மத்த நமக்கு 2 and 1 லெவல்ல யார் யாரு என்னென்ன ஃபண்ட் டீடைல்ஸ் என்னென்ன கண்டு உதவி பண்ணாங்க இதை மட்டும் இயர் இந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது உங்களுக்கு கூற்று காரணம் கொஸ்டின்ஸ் இது பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும். கதை ஃபுல்லா நீங்க படிக்கும் போதே கொஞ்சம் பிரீஃபா படிச்சிட்டீங்கன்னா எக்ஸாம் இதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ரொம்ப எடுத்ததுமே கொஞ்சம் ஷார்ட் கீ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்கன்னா அங்க போனா ஃபுல்லா மறந்துடும். சரிங்களா? அதனால படிக்கும் போதே கொஞ்சம் பிரீஃபா வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 1850 to 19. ஓகேங்களா? 1850 இருந்து 1910 இந்தியாவோட காலகட்டம் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இங்க வந்து பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாமே கிரீனிஷ் ஃபுல்லாமே இது யாருன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல் வந்து இருக்கு. இந்த சைடு சீனா, திபெத் இது எல்லாமே பிரிட்டிஷோட கண்ட்ரோல் வந்து இருக்கக்கூடிய பகுதிகள். சரிங்களா? அடுத்தது காலனித்துவத்துக்கான ஒரு 3 ரூல்ஸ் மாதிரி வந்து இருக்கு. ஓகேங்களா? கோல்டு, குளோரி, கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்ல வந்து தங்கம், மகிமை, நமக்கு புகழ் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து கடவுள். இதை 3 நோக்கிதான் வந்து காலனித்துவத்தை வந்து இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தங்கம். பொதுவான நோக்கம் வந்து அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை வந்து எடுக்கணும். இதுதான் வந்து அவங்களுடைய பெரும்பாலான நோக்கமா வந்து இருந்துச்சு. மேக்சிமம் இப்போ ஒரு பகுதியை வந்து ரூல் பண்றாங்க, அந்த பகுதி வந்து அவங்க கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து என்னென்ன வளங்கள்லாம் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கறத மெயின் நோக்கமா வந்து இருந்துச்சு. சரிங்களா? சொல்ல போனா லிட்டன் பிரபு அவரோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா 1781 சம்திங். ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து இந்தியால வந்து அது சென்னையில ரொம்ப கடுமையான ஒரு பஞ்சம். சாப்பிடுற கூட வழி இல்ல. ரோட்ல போற எலி, நாய் இதெல்லாம் வந்து மக்கள் சாப்பிட்டாங்க. நீங்க விக்கிபீடியால பாத்தீங்கன்னா ஒடிசாவோட பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ரொம்ப எலும்புல அப்படியே ஸ்கின் அப்படியே ஒட்டி இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து வறுமை வந்து இந்தியால வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஆனா அந்த வறுமையின் போதும் கூட பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், தானியங்கள் எல்லாமே, அரிசி எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐரோப்பிய கண்ட்ரிக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிருப்பாங்க. இங்க நம்ம நாட்டுல இல்லாம கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி என்ன பண்றாங்க, ஐரோப்பாக்கு வந்து அவங்க வந்து சேல்ஸ் இது பண்றாங்க. சரிங்களா? ஓகே. இத வந்து நம்ம நாடுகளின் செல்வம் புக்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எக்கனாமிக் இதுல சுரேந்திர பானர்ஜி. ஓகேங்களா? அவரோட இதுல வந்து கொடுத்திருப்பாரு. 11th நம்ம ஹிஸ்டரி புக்லயே வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ மேக்சிமம் தங்கம் இது போன்ற வளங்கள், பொருளாதார சூழ்நிலை வந்து காலனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்தாங்க. அடுத்தது மகிமை. மகிமைனா லைக் வந்து புகழ். இப்ப 2 நாடுகள் வந்து இருக்காங்க, பிரெஞ்சு இருக்காங்க, ஐரோப்பிய இருக்காங்க. ரெண்டுமே வந்து நிறைய பகுதிகள் வந்து ஆக்குபை வச்சிருக்காங்க. இப்ப 2 நாடுகள்ல எது ரொம்ப பெருசு சின்னது அப்படின்னு சொல்லி மதிப்பிடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எங்களுக்கு கீழே இவ்வளவு நாடுகள் இருக்கு, நாங்க தான் வந்து ஹை அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது. இங்க பாருங்க கொடுத்திருக்காங்க. உலக அளவே செல்வாக்கு மற்றும் மேலாதிக்கத்தின் வெளிப்படையாக இருந்தது. காலனிகளை கொண்டிருப்பது உலக அரங்கில் தேசத்தின் வலிமை மற்றும் சக்தி அடையாளமாக இருந்தது. எவ்வளவு காலனிகள் வந்து இவங்க கண்ட்ரோல்ல வந்து இருக்கு அந்த மாதிரி வந்து காமிக்கிறதுக்காக. சரிங்களா? அடுத்தது கடவுள். மேக்சிமம் போர்ச்சுகீசிகளா வந்து இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து மதத்தை வந்து அதிகமா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அதாவது இங்க மக்களை வந்து ரொம்ப பின்தங்கிய மக்கள் இந்த மாதிரி வந்து இருக்கவங்க வந்து வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மதம் மூலியமா வந்து உதவிகள் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து பரப்புவதை நோக்கமா வந்து கொண்டு வந்தாங்க. கிறிஸ்தவத்தின் பரவலானது காலனித்துவத்தின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். பூர்வீக மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்ற மிஷினரிகளும் காலனிகளும் அனுப்பப்பட்டனர். காலனித்துவத்தின் பிரதேசங்கள் கலாச்சார ஒருங்கிணைப்பு மற்றும் செல்வாக்கு செலுத்துவதற்கான வழிமுறைகளில் மதம் பார்க்கப்பட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலனித்துவத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் உள்ள வேறுபாடு. ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகே. காலனித்துவம் என்பது வெளிநாட்டு பிரதேசம், அதன் மக்கள் மற்றும் கலாச்சாரத்தின் ஆதரிக்க உள்ளடக்கியது. இப்போ பிரிட்டிஷ் என்ன அங்க வெளிநாட்டு இது பண்றாங்களோ அதே தான் வாங்கி இது பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அவங்களோட கொள்கைகள் அந்த மாதிரி விஷயத்த வந்து இங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சொல்ல போனா டீ காஃபி குடிக்கிறது கூட வந்து நம்மளுடைய கலாச்சாரமா கேட்டீங்கன்னா கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது. இது எல்லாமே வந்து ஏன்னா நம்ம வந்து வெப்பமான பகுதி இல்லைங்களா? லைக் பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா குளிர் பிரதேசம், காஃபி இதெல்லாம் அவங்க இது பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
இப்படி ஜியோ சிம் ஆஃபர் கொடுத்துருந்தாங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரும்போது எப்படி 6 மந்த் வந்து ஃப்ரீயா அந்த மாதிரி வந்து பண்ணிருந்தாங்களோ சேம் லைக் தட் இவங்க என்ன பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 o'clock அந்த மாதிரி டைம்ல வந்து காஃபி டீ வந்து ஃப்ரீயா வந்து மக்களுக்கு எல்லாமே வந்து கொடுக்குறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஓகேங்களா. ஒரு 6 மாசம் வந்து குடிச்சிட்டு நம்ம இருந்தா அதுக்கப்புறம் அது பழக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க யுக்தி சேல்ஸ் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறது சேம் தான் அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறது சரிங்களா. அடுத்தது ஏகாதிபத்தியம். ஏகாதிபத்தியம்னால என்ன மேக்சிமம் படைகள் அதிகமா வச்சிருக்காங்க. மேக்சிமம் செங்கிஸ்கானுடைய படைகள் வந்தாலே அரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாட்டை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவு பெரிய படைப்பணம் வந்து அவர் வச்சிருந்தாரு அப்படின்னு வந்து வரலாற்று சொல்லுவாங்க சரிங்களா. ஏகாதிபத்தியம் என்பது பெரும்பாலும் இராணுவ படையெடுப்பு அல்லது ராஜதந்திர உத்திகளை உள்ளடக்கிய அரசியல் வழிமுறைகள் மூலம் வெளிநாட்டு பகுதிகளை கையகப்படுத்துவதை உள்ளடக்கியது. அடுத்தது உறவு. காலனித்துவம் ஏகாதிபத்தியத்தின் துணைக்குழுவாக கருதப்பட்டது. சொல்லப்போனா எல்லா ஏகாதிபத்தியத்திலும் வந்து ரூல் பண்ற மாதிரி கிடையாது. ஒரு சில அரசர்கள் வந்து ரொம்பவே டீப்பா காலனித்துவம் மாதிரியே வந்து ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க சரிங்களா. இது ஏகாதிபத்தியத்தின் பரந்த கட்டமைப்பிற்கு பயன்படுத்தப்படும் முறைகள். கவனம். காலனித்துவம் முதன்மையாக பொருளாதார சுரண்டல், காலனியின் வளங்கள் மற்றும் வர்த்தகத்தின் மீதான கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துது. மெயினா வந்து எக்கனாமிக்கலி என்னென்ன சுரண்ட முடியும் அதான் வந்து ஃபாலோ பண்ணாங்க சரிங்களா. ஏகாதிபத்தியம் பொருளாதார மேலாதிக்கத்துடன் கையகப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள் மீதான அரசியல் கட்டுப்பாட்டை உள்ளடக்கியது. நம்ம பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா தலையிடா கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. 2 கொள்கை வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தலையிட கொள்கை. இவங்க என்ன மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அதுல வந்து தலையிடக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரித்தாளும் கொள்கை. பிரித்தாளும் கொள்கைனா நம்ம வங்க பிரிவினை வந்து எடுத்துக்கலாம். கர்சன் பிரபு 1915 வந்து பாத்தீங்கன்னா வங்கம் வந்து பிரிச்சிருந்தாங்க. இதுனா இந்துக்கள் இஸ்லாமியர் இவர்களுக்கு வந்து பிரிவினை நோட் பண்ணக்கூடியது ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க சரிங்களா. ஆதிக்க அம்சம். காலனித்துவம் அதன் ஆதிக்கத்தின் மிகவும் நுட்பமானது. அரசியல் பொருளாதாரம் கலாச்சாரம் மற்றும் சமூக கோலங்கள் உட்பட்ட பூர்வீக மக்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகிறது. ஏகாதிபத்தியம் மிகவும் சம்பிரதாயமானது ஆக்ரோஷமானது. வெளிநாட்டு பிரதேசங்களை கைப்பற்றுவதும் அதன் மீதான கட்டுப்பாட்டை பேணுவதற்கும் இராணுவ பலம் அல்லது ராஜதந்திர யுக்திகள் தேவைப்படுகின்றன. சுருக்கமா எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா காலனித்துவம் என்பது பொருளாதார சூழலில் கவனம் செலுத்தும் ஏகாதிபத்தியத்தின் ஒரு அங்கமாக இருக்கும்போது ஏகாதிபத்தியம் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் மேலதிக்கமாக உள்ளடக்கியது. காலனித்துவம் வந்து மேக்சிமம் எக்கனாமிக்கல் ஃபாலோ பண்றாங்க. ஏகாதிபத்தியம் வந்து அரசு அண்ட் பொருளாதாரம் மேலாதிக்கம் 10% ஷேர்னா அதுல 8% 6% இவங்களுக்கு வந்து வேணும் அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் பண்றாங்க. சேம் இதே ஷேர் வந்து நீங்க சொல்ல போனா பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் போட்டிருப்பாங்க. 11% வந்து வரியில வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொடுக்கணும். அந்த 1% டாக்ஸ் வந்து ஜமீன்தார்கள் இது பண்ணாங்க. அப்ப வேலை செய்யற மக்களுக்கு வந்து ஜமீன்தார் பார்த்து என்ன கொடுக்குறோம் அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். மேக்சிமம் வந்து காலனித்துவனாலே சுரண்டல் அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே இது வந்து நமக்கு குரூப் 1 மெயின்ஸ் வந்து இருக்கக்கூடிய டாபிக் இது ஓகேங்களா. இது நமக்கு குரூப் 2 லெவல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யார் ஃபண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இது என்னன்னு ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மெயின்ஸ்லயும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் சரிங்களா. ஓகே வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து ஆரம்பிச்சாங்க என்னென்ன போர்கள் மூலமா வந்து கையகப்படுத்தினாங்க அவர்களுடைய போர்கள் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம் சரிங்களா. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து போர் பார்க்கும்போது பெரிய லெவல்ல அவங்க ஒரு அரச வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருந்த 2 போர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளாசி அண்ட் பக்சார் போர் ஓகேங்களா. இதுல இருந்து நம்ம வந்து எண்டுல வந்து 1857 முன்னாடி இருந்த போர் பெருங்கலகம் வரைக்குமே வந்து ஓவர் வியூவா எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சரிங்களா. ஓகே தேங்க்யூ.